கோடிக்கணக்கான மக்களின் உயிர்களை காப்பாற்றியுள்ளேன். இது உயிர்காக்கும் ராஜதந்திர சாதனைகள். இதற்கு உரிய கௌரவத்தை தர நார்வே மறுத்துவிட்டது என அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபராக டிரம்ப் பதவியேற்ற ஓராண்டில் செய்த சாதனைகளை வெள்ளை மாளிகை ஆவணமாக வெளியிட்டுள்ளது. 365 நாட்களில் 365 வெற்றிகள் என்ற தலைப்பில் ஆவணம் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பாக நிருபர்கள் சந்திப்பில் அதிபர் டிரம்ப் கூறியதாவது: 8 போர்களை நிறுத்தியதற்காக பல நோபல் அமைதி பரிசுகளுக்கு எனக்கு தகுதி இருக்கிறது. ஒவ்வொரு போர் நிறுத்தத்திற்கும் எனக்கு நோபல் பரிசு கிடைத்திருக்க வேண்டும். ஆனால் நான் அப்படி சொல்லவில்லை. எனது தலையீடு காரணமாக கோடிக்கணக்கான மக்களின் உயிர்களை காப்பாற்றியுள்ளேன். இது உயிர்காக்கும் ராஜதந்திர சாதனைகள். மதிக்கிறேன். எனக்கு அந்த கௌரவத்தை தர நார்வே மறுத்துவிட்டது. நான் நார்வே மீதான மரியாதையை நிறைய இழந்துவிட்டேன். நோபல் பரிசை நார்வே கட்டுப்படுத்துகிறது. அமைதிக்கான நோபல் பரிசு பதக்கத்தை மரியா கொரினா மச்சாடோ என்னிடம் வழங்கினார். அதனால்தான் அவர் செய்ததை நான் மிகவும் மதிக்கிறேன். நான் நோபல் பரிசுக்கு தகுதியானவள் அல்ல. அவருக்கு டிரம்ப் தகுதி இருக்கிறது என்று அவர் கூறினார். நாங்கள் இப்போதுதான் காசா அமைதி வாரியத்தை உருவாக்கியுள்ளோம். அது அற்புதமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஐக்கிய நாடுகள் சபை இன்னும் அதிகமாக செய்திருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எங்களுக்கு ஒரு அமைதி வாரியம் தேவைப்படாமல் இருந்திருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் தீர்த்து வைத்த அத்தனை போர்களிலும் ஐக்கிய நாடுகள் சபை ஒரு போரில் கூட எனக்கு உதவவில்லை. எந்த ஒரு நபரையும் விட நான் நேட்டோவிற்காக அதிகம் செய்திருக்கிறேன். ஆனால் நேட்டோவும் நம்மை நியாயமாக நடத்த வேண்டும். பெரிய பயம். நேட்டோ விஷயத்தில் எனக்கு இருக்கும் பெரிய பயம் என்னவென்றால், நாங்கள் நேட்டோவிற்காக அதிகமான பணத்தை செலவிடுகிறோம். நாங்கள் அவர்களுக்கு கை கொடுப்போம் என்று எனக்கு தெரியும். ஆனால் அவர்கள் எங்களுக்கு கை கொடுப்பார்களா என்ற கேள்வி எனக்கு இருக்கிறது. இப்போது நான் வெனிசுலாவை விரும்புகிறேன். அவர்கள் எங்களுடன் மிக சிறப்பாக பணியாற்றி வருகிறார்கள். நம்ப முடியாத அளவிற்கு நல்ல ஒரு பெண்மணியும் மரியா கொரினா மச்சாடோ சில நாட்களுக்கு முன்பு ஒரு நம்ப முடியாத காரியத்தை செய்தார். ஒருவேளை நாம் அவரை இதில் ஈடுபடுத்தலாம். அதை செய்ய நான் விரும்புவேன். வெனிசுலா மற்றும் ஈரான் மீது தாக்குதல் நடத்தியதில் எங்கள் நாடு பெருமை அடைகிறது. இவ்வாறு அதிபர் டிரம்ப் கூறினார்.